கைஸ் இன்றைக்கி சிறகடி காசில் என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ. முத்து வந்து கேட்குறாரு, மீனா அங்கே தனியாலாம் போக முடியாது மீனா, நீயும் கூட வந்து தான் ஆகணும். அங்கே தலைப்பே கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அதெல்லாம் என்னெல்லாம் வர முடியும்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு அழுகுறாங்க, யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து எப்படியாவது நம்ம ஹஸ்பண்டை ஏற்றுக்க வைக்கணும் கிறிஷ் அப்படின்றாங்க. ரோகிணிக்குள்ளே கல்யாணி வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக மனோஜுக்கு ஆர்டர் கிடச்சதை கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தார். அதுக்கப்புறமா போய் கதவை சாத்திட்டு வர சொல்லோடனே கதவை சாத்தினோடனே ரோகிணி கல்யாணி மாதிரி நடிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் யாருன்னு, பட் மனோஜுக்கு தெரியாதுல்ல. பேய் வந்த மாதிரி நடிக்கவும் மிரண்டு போகிறாங்க. வாயில் நீங்கள் துண்டை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ரோகிணி இல்லை கல்யாணி, என்ன பேச்செலாம் மாறுது முறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ கிறிஸ்கிட்ட இனிமேல் பாசமாக நடந்துக்கலனா இல்லைனா உன்னையும் உங்கள் அம்மாவையும் நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் சரி நான் ஏன் அவன் மேலே பாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும், கேள்வியெலாம் கேட்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி கழுத்து நெருக்கி வராங்க. அதுக்கப்புறமா இல்லை வேணாம் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே போய் அப்போனா நீ அவனுக்கு பசியோடு இருக்கான் கிறிஷ், அவனுக்கு நீ சாப்பாடை ஊட்டுறத நான் பார்க்கணும், பார்த்தா நான் ரோகிணியை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நீ அவனுக்கு நான் சாப்பாடு ஊட்டினா நீ போயிடுவல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போயிடுவோம் அப்படின்னோடனே கிறிஸ்கிட்ட போய் கேட்குறனோடனே மீனா ஆச்சரியமாக பார்க்குறாங்க, யாரா அவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனே ஷாக் ஆகிட்டான் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா ஒருத்தராக வராங்க. ஸ்ருதி வராங்க, ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் ரவி வராரு. ரவி வந்து இன்னைக்கு இது நிஜமா இல்லை என்னதுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் நம்பவே முடியல, ஆச்சரியமாக இருக்குது, மனோஜுக்கு ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முத்து ஷாக் ஆகிட்டான். மீனா இது நடக்கிறது உண்மையே என் கண்ணு என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சாப்பிட்றப்ப போய் உட்காந்து பார்க்குறாங்க. அடுத்தது விஜயா வந்து நீ எப்படி இவனுக்கு சாப்பாடை ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடவும் மீனா வந்து கேட்குறாங்க. அவன் குழந்தை அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே அவர் தூங்க முடியல, பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஏஞ்சி உக்காந்துருக்கப்போ ரோகிணியை பார்த்தோன்னே கல்யாணி மாதிரி நினச்சி பயப்படுறாரு.